எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பிடிச்சி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் பற்றி வீடியோ போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. BTC வெப்சைட் லோட் பண்ணிங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,13,000 இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலில் பார்ப்போங்க. ஸோ வீக்லி கேண்டலோட க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஆனால் ஈவன் தான் நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சிருந்தா கூட இந்த $13,500 ஓகேங்களா. ஸோ இந்த $13,500 வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருங்க அதை பிரேக் பண்ணிட்டு. பட் அந்த ப்ரைஸை வந்து நம்மளுக்கு இந்த வாரம், அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? போன வாரம் இல்லை, ஸ்டில் நவ் வரைக்குமே நம்மளுக்கு அது பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரும் மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13,300லேருந்து இந்த 1,07,000 இதே ஏரியாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சல்டேட் ஆகிடுது. அதுலேயும் உங்களுக்கு குறிப்பிட்டா சொல்ல போனோம்னா இந்த 1,09,000லேருந்து 1,30,000 இதே ஏரியாவில் ரொம்ப நாளாக வந்து நம்மளுக்கு வந்து கன்சல்டேட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம் மாதிரி மேலே போயின்னு இருக்கா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ தம்ப்நெயில் விஷயத்துக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பிடிசியோட புல்ரன் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? எண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆகிறதுக்கான சில ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? எண்ட் ஆகிறதுக்கான சில விஷயத்த நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ சில விஷயத்த நான் பார்த்துட்டேன். ஸோ அதை தான் நான் இங்கே இப்போ ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம் என்னென்னா பிட்காயின் வந்து புல்ரன். ஓகேங்களா? ஸோ புல்ரன் முடியும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ட்ரெண்டு கொடுக்கும். அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து சின்னதாக ஆயினே போகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆரம்பத்தில் பாருங்கள் நல்லா பெரிய ட்ரெண்டு, அதுக்கப்புறம் நல்லா பெருசு, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரெண்டாக மாறின்னு போகுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைன் என்னன்னா மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ்னஸ் வீக் ஆகுது. அதே மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் என்னென்னா 1 lakh மேலே போகும்போது நம்மளுக்கு செல்லர்ஸ் வருவாங்க. அதுக்குன்னு ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு வந்து பேரிஷ் ட்ரெண்டாக மாறாது, செல்லர்ஸ் வருவாங்க, பையிங் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 lakh மேலேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகினே போகுது. ஓகேங்களா? ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட புல்ரன் வந்து முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. முடிவுக்கு வரப்போகுது கிட்டத்தட்ட. ஓகேங்களா? வரப்போகுது தான். ஓகேங்களா? ரைட், எண்டு தான் ஆக போகுது. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னென்னா நிறைய ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? ஸ்பெக்குலேஷனா இல்லைனா ரியாலிட்டியா அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ மார்க்கெட் வந்து 2026 Q1 போகலாம், இல்லை Q2 போகலாம், இல்லை அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? பட் அதெல்லாம் எப்படி நடக்குமா நடக்காதான்றது எனக்கும் தெரியாது, யாருக்குமே அது தெரியாது. ஓகேங்களா? பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்த புல்ரன் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்றது எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதை நான் இங்கே இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அது முடிஞ்சிடுச்சா, அதாவது இப்படி தான் முடிய போதா என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இன்னும் பியரிஷ் மார்க்கெட் வரல, பியரிஷ் மார்க்கெட் வரும்போது நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் சொல்லணும்னா பியரிஷ் மார்க்கெட் வரத்துக்கான பியரிஷ் மார்க்கெட் வந்து வரப்போகுது. இப்போ கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இந்த ட்ரெண்டு வந்து முடியறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்டு வந்து முடியறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அது எப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அது, ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்டர்னை பற்றி பார்த்துருவோம். ஸோ இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 drive பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த 3 drive பேட்டர்ன் வந்து மேலுக்கா போனால் அது வந்து பேரிஷு, கீழுக்கா வந்து அது வந்து புல்லிஷு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேரிஷ் பேட்டர்ன். ஓகேங்களா? பியரிஷ் பேட்டர்ன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியரிஷ் பேட்டர்னை நான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப நாள் கழிச்சு
லாஸ்ட் பியரிஷ் மோடு சொன்ன பியரிஷ் பேட்டர்ன் வந்துச்சு, பியரிஷ் பேட்டர்ன் வந்துச்சுன்றது. ஸோ அதோட இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த பியரிஷ் பேட்டர்ன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 3 டிரைவ் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு லோ ஒன்று இருக்கும், ஒரு லோ ஒன்று வரும். அந்த லோலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங்கு, திரும்ப ஒரு புல் பேக்கு, திரும்ப ஒரு ஸ்விங்கு, திரும்ப ஒரு புல் பேக்கு, அடுத்த ஒரு ஸ்விங்கு, அதுக்கப்புறம் வந்து செல் ஆஃப் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து அழகாக வந்து ஒரு பேட்டர்னுக்குள்ளே போகும், ட்ராவல் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கோ இந்த ஹைக்கோ ஓகேங்களா 0.618, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0.618 வந்து டச் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கும் பார்த்தீங்கன்னா 1.27, அதே மாதிரி இந்த ஹைக்கும் பார்த்தீங்கன்னா 1.27 டச் ஆகும். இது வந்து பேட்டர்ன். ஓகேங்களா, பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 3 டிரைவ் பேட்டர்ன் வரும். ஓகேங்களா, 3 டிரைவ் பேட்டர்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னா, மார்க்கெட்டு மேலே போகும்போது ஸ்விங்கு சின்னதாகும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் இது சொல்லியிருக்கிறேன் இல்லையான்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸ்விங்கு சின்னதாகவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நடக்குது. ஓகேங்களா, ஸ்விங்கு சின்னதாகுது. எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதுதான் லோன் எடுத்துனா இங்கேருந்து ஒரு ஐ, திரும்ப இங்கே லோ, திரும்ப இங்கே ஒரு ஐ, திரும்ப இங்கே லோ. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்விங்கு வந்து சின்னதாகினே போகுது பாருங்கள். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்விங்கு வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. ஓகேங்களா, இந்த ஸ்விங்குக்கும் இப்போ நடக்கிற ஸ்விங்குக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நடக்கிற ஸ்விங்குக்கும் பாருங்கள், இது வந்து சின்னதாகினே வருது. சரிங்களா, ஸோ ஸ்விங்கு இங்கே சின்னதாகுது. ஓகேங்களா, ஸோ அந்த 3 டிரைவ் பேட்டர்ன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஏரியாவில் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுருப்பேன். ஓகேங்களா, 2 ட்ரெண்ட் லைன் வச்சுருப்பேன். ஸோ மேலே ஒரு ட்ரெண்ட் லைன், கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுருக்குன்னா, ஸோ இதில் அந்த 3 டிரைவ் பேட்டர்னை வந்து இன்செர்ட் பண்ணும் போது காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட், ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த 3 டிரைவ் பேட்டர்ன் வந்து ஸோ இங்கே லோ ஹையி லோ ஹையி லோ. ஓகேங்களா, இப்போ வந்து இது 3rd வேவ் தான் வந்து ட்ராவல் ஆகின்னு இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.9. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதே 1.9 இங்கே வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா 140 கிட்ட வருது அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ வந்திருக்கு, இங்கே ஒரு லோ வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த லோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி போட்டோன்னு வச்சுங்க. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபிபனாசி போட்டோம்னா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 61.8 நம்மளுக்கு முட்டிட்டு மேலே போகுது. ஓகேங்களா, அதே மாதிரி திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த லோலேருந்து இந்த ஹை. ஓகேங்களா, அதாவது இந்த ஹை கிடையாதுங்க, ஏன்னா இந்த ஹைக்கு மேலே சின்னதாக விக்கிங் வந்துருச்சு. சரிங்களா, அப்போ இந்த ஹை எடுத்துட்டோம்னா கூட கரெக்டாக பாருங்கள் 61.8. ஓகேங்களா, அந்த ஏரியாவில் தான் திரும்ப ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த ஆங்கிளில் போகுதுன்னா நம்மளுக்கு இது எதுவுக்கும் போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்சுக்கும் போகும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் அந்த இதில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 0.618 0.618. சரிங்களா, இதுதான் இந்த ஏரியா. ஓகேங்களா, மேலே பார்த்தீங்கன்னா 1.27 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை நம்ம இப்போ காட்டுறேன். ஓகேங்களா, என்னப்பா அங்கே 1.27 இருக்குது, இங்கே 1.9 இருக்குது அப்படின்றது கேட்குறீங்க. ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் வந்துருக்கு. பட் ஆனால் அந்த 1.27 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கியில் வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து 1.27 இதுதான் இந்த ஏரியா வந்து டச் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இந்த லோலேருந்து இந்த ஹை எடுத்து இந்த லோவை வச்சோன்னா கரெக்டாக பாருங்கள் 1.27 வந்து கிட்டத்தட்ட 140 ரேஞ்சு கிட்ட வருது. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 140 ரேஞ்சு கிட்ட வருது. ஸோ அப்போ என்னோடய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். சரிங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து 200K போகாது, போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, மேக்ஸிமம் போனால் 150க்கு தான் போவோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்.
ஸோ இப்போவும் அதே 200 வரைக்கும் போகுது, மேக்ஸிமம் போனால் 180 இல்லை 190 கூட போகும், ஆனால் வந்து 200 ஷுவராக போகும் அதுவும் சொன்னேன். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா மேக்ஸிமம் வந்து 150 தான் ஓகேங்களா, மேக்ஸிமம் 150 தான், அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்துருச்சு. அதாவது பிடிசி பிட்காயினோட புல் ரன் முடிவுக்கு வரப்போகுது ஓகேங்களா. ஸோ திரும்ப சொல்கிறேன், நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்காயினோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எப்படின்னா 2017 ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கூட அப்போ எனக்கு அந்த டேட்டா மட்டும் தான் இருந்தது, 2017 வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு மட்டும் தான் இருந்தது. ஆனால் ப்ரைஸில் வந்து எனக்கு எந்த பேட்டர்னும் தெரியல. ஆனால் இதை வச்சு பார்க்கும்போது அப்போ பிட்காயின் வந்து டிசம்பரில், அதாவது இந்த வருஷம் டிசம்பர் எண்டில் வந்து ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பேட்டர்னோட பாயிண்ட்டும் பாருங்கள் எங்கே சொல்லுதுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 25 சரிங்களா. நவம்பர் 25 டிசம்பர் 1க்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த பேட்டர்னோட ரேஞ்சு கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் 25 அந்த ரேஞ்சு தான் சொல்லுது சரிங்களா. அதேமாதிரி 127 பாயிண்ட் எடுத்து பார்த்தா கூட அந்த ஏரியா கூட இந்த ஏரியாக்குள்ளே தான் வருது ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இயர் எண்ட்லேயே நம்மளுக்கு இந்த புல் ரன் முடிவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிட்காயின் புல் ரன் எண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ இப்போவே பேரிஷ் ட்ரெண்ட் மாறிச்சாப்பான்னு கேட்டிங்கன்னா இப்போவே பேரிஷ் ட்ரெண்ட் மாறலை. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு ஸ்விங்கு தான் இப்போதைக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மந்த்தே, அதாவது ஆகஸ்ட் மந்த்தே 140 வரும்ன்றது எதிர்பார்த்தேன். ஆனால் ஆகஸ்ட் மந்த்து நம்மளுக்கு 140 போல பிட்காயின் ஓகேங்களா. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி போயிடுச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், மார்க்கெட் வந்து கரெக்டான டைரக்ஷனில் தான் போகுதுன்னு அர்த்தம். ஆனால் போகலைன்னா அங்கே ஏதோ விஷயம் இருக்குன்றது அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அப்போ இது என்னன்றது நான் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. கிளியருங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பிட்காயினோட புல்ரன் வந்து முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதாவது இந்த ஒரு ஸ்விங், அதாவது கிட்டத்தட்ட இன்னும் நம்மளுக்கு வந்து பியரிஷ் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ என்னன்னா, இப்போ நான் வழக்கமாக சொன்ன ஃபஸ்ட்டே நான் சொன்னதா 100,000க்கு மேலே நம்மளுக்கு செல்லர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க, பையர்ஸோட வேகம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ என்னன்னா பையர்ஸோட வேகமும் குறைய ஆரம்பிக்குது, செல்லர்ஸ் வர்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஓகேங்களா. ஸோ செல்லர்ஸ் பழையதை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இன்னும் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் எந்த மாதிரி ஆவாங்கன்றது தெரியல. அதே மாதிரி என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலாம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு டபுள் டாப்போ இல்லைனா வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள் நம்மளுக்கு டபுள் டாப் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ திரும்ப இதே ஏரியாவில் டபுள் டாப் கொடுப்பானான்னு பார்த்தீங்கன்னா தெரியல சரிங்களா. அதனால் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது என்னோட எதிர்பார்ப்பு ஓகேங்களா. ஸோ அப்புறம் இந்த ஏரியாவை தொட்டுட்டு ப்ரைஸு கீழே வரும்போது இங்கே நம்மளுக்கு 0.618 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இது ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரைஸ் தான் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு பியர் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த ட்ரெண்டு உடச்சிட்டாங்கன்னா பியர் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அகேன் நீங்கள் ட்ரெண்டு உடச்சோடனே கடகடான்னு விழுவானான்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் விழ மாட்டோம் சரிங்களா. ஸோ இது ட்ரெண்டை உடச்சவொடனே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பியர் ட்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட பியர் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான். அகெயின் மேலே போய் இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு சப்ளை எடுத்துட்டு அகெயின் கீழே வருவோம் ஓகேங்களா. ஸோ கீழே வருவான், இல்லைனா ஒரு சின்ன கன்சல்டேஷன் போட்டு மார்க்கெட்டில் கீழே வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட புல் சீசன் ஓவர் ஓகேப்பா. பிட்காயின் புல் சீசன் ஓவர்ன்ற ஆல்ட் காயினில் ஏறவே இல்லையாப்பா, ஆல்ட் காயினில் என்னப்பா ஆகும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கேட்டிங்கன்னா
ஆல்ட் காயின், அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் மேலே ஏறுறது வந்து ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடாது, ஸ்லோவாக ஏறணும். ஓகேங்களா, பிட்காயின் ஸ்லோவாக ஏறணும். இந்த டைமில் ஆல்ட் காயினில் அக்ரெசிவாக ஏறணும். ஓகேங்களா, ஏறும் நான் சொல்லலை, ஏறணும். ஓகேங்களா, ஏறணும்னா இந்த மாதிரி டைமில் வந்து மார்க்கெட் வந்து அதாவது ஆல்ட் காயினில் நம்மளுக்கு ஏறணும். அப்படி ஏறினா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் வந்து நல்லா ஆல்ட் காயின்ஸாக நல்லா புல்லிஷ் ஆகும். சரிங்களா, ஸோ அப்படி ஏறலைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏறலைன்னா என்னன்றது எனக்கே தெரியல. சரிங்களா, என்னன்னு தெரியல, ஏறலைன்னா என்ன ஆகுன்றது தெரியல. ஓகேங்களா, அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், எல்லா காயினும் மேலே போகுன்றது தெரியாது, எல்லா காயினும் நல்லா ஏறுன்றது தெரியாது. ஏன்னா இது நான் சொல்கிறது வந்து ஏற்றுக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பிட்காயினோட புல்ரன் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட. ஓகேங்களா, இது ஃபெயிலியர் ஆகணும். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் இல்லை, இது ஃபெயிலியர் ஆகணும்னா இந்த ஹையை உடைக்கிறதுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட்டு உடைச்சிட்டு இந்த ரேஞ்சில் வந்து போகக்கூடாது, அப்படியே செங்குத்தாக அப்படி ஏறணும். செங்குத்தாக ஏறி அகெயின் நம்மளுக்கு ட்ரெண்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ட்ரெண்டு பெருசாக ஐ மீன் என்ன சொன்னால் பேரபோலிக் மூலம் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆனால் தான் நம்மளுக்கு பையர்ஸ் உள்ள மார்க்கெட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து புஷ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இல்லாமல் இப்படி தடவி 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 மெதுவாக ஏறுதுன்னா இது வந்து ட்ரெண்டு வந்து முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து கொஞ்சம் முடிவுக்கு வர மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆல்ட் காயின்ஸில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் என்னோடய குரூப்பில் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, நான் பார்த்துப்பேன், நான் என்ன கைட் பண்ணணுமோ அதை கைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் என்னென்னா சேஃபாக சைடாக பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க எப்படி என்ன எதுன்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, இது வந்து நான் சொல்லணும்னா 100% கன்ஃபார்ம் இன்னும் ஆகலை. 100% எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இந்த லோவை உடச்சி கீழே வந்து க்ளோஸ் வச்சா தான் 100% கிட்டத்தட்ட அவள் தாங்க பியர் ட்ரெண்டுன்னு சொல்லி நான் ட்ரெண்டில் வந்து மாறிடுவேன். சரிங்களா, ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து புல் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஆனால் புல் ட்ரெண்டோட கடைசி ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு சைடு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ஐ மீன் ஒரு சைடு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தால் கூட இன்னொரு சைடு வந்து அது ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா கடைசி கட்டத்தில் தான் நம்மளுக்கு ஆல்ட் காயின்லாம் பம்ப் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த கடைசி கட்டமும் இதுவாக தான் இருக்குமோன்னு எனக்கும் ஒரு ஆசை. ஓகேங்களா, ஏன்னா பிட்காயினோட புல்ரன் முடியும் போது தான் நம்மளுக்கு ஆல்ட் காயின்லாம் பம்ப் ஆகும். இதுக்கு முன்னாடி நடந்தது தான் அப்படி தான் நடந்து இருந்தது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து அதே மாதிரி தான் இப்போவும் நடக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். என்னென்னா இதோட புல்ரன் வந்து முடியறதுக்கான டைம் கிட்டத்தட்ட வந்ததுனால அப்போ ஆல்ட் காயின் வந்து நல்லாவே பம்ப் ஆகும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, ஆல்ட் காயின்லாம் நல்லா பம்பாகி மேலே போயின்னு இருக்கும் போது பிட்காயினோட ரன் முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு தான். ஓகேங்களா, ஓகே ரைட், பிட்காயினோட இது முடிஞ்சிச்சு, அடுத்த குவார்ட்டர் வரைக்கும் ஆல்ட் காயின்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா ஆல்ட் காயின் மேலே ஏறும் போது நம்மளுக்கு வந்து இது தெரியாது, கண் தெரியாது. ஓகேங்களா, நம்ம பிட்காயினை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஆல்ட் காயின் மேலே ஏறது பார்த்தா உன்னை ஏறும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ட் காயின் பக்கமே ஃபோக்கஸ் ஆகிடுவோம். ஆனால் பிட்காயினை கோட்டை விட்டுருவோம். அப்போ பிட்காயின் என்ன பண்ணுவான், டாப் அவுட் ஆகிடுச்சு மார்க்கெட்டை கீழே ஏறிடுவான். சரிங்களா, ஸோ ஆல்ட் காயின் பறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா, பிட்காயினோட ட்ரெண்டு முடிவுக்கு வரதுக்கான டைம் இருக்குன்றது. அதனால் பிட்காயின் ஆல்ட் காயினில் உங்களோட ஒவ்வொரு காயினும் மேலே ஏறும் போது பயப்படுங்க. இப்போ நம்ம பயப்பட வேண்டிய நேரம் தான். கிளியருங்களா, இப்போ நம்ம பயப்பட வேண்டிய நேரம் தான். மார்க்கெட்டு மேலே போகுதுன்னா சைட் பை சைடாக நம்ம பிட்காயினும் பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 100Kக்கு மேலே பிட்காயினோட ட்ரெண்டு ஸ்லோவாகுது. ஓகேங்களா, நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்விங்கு சின்னதாயினே போகும்னு சொன்னால் அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாப் அவுட் ஆகிட்டு திரும்புது, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, அந்த டைமில் வந்து எஸ்கேப் ஆவர் தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா அகெயின் விழுந்ததுன்னா அடுத்த ஒரு 4 வருஷம் உட்காந்து ஒரு 3 வருஷம் கிட்ட உட்காந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்ப்போங்க இந்த பேட்டர்ன் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பேட்டர்ன் எல்லாமே மேக்ஸிமம் வேலை செஞ்சுருக்கு.
ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி வேலை செய்யுதுன்றது பார்ப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இது நமக்கு வந்து இந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஒரு நிமிஷங்க. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு வந்து என்னென்னா ஏஎம்டி பேட்டர்ன் பிரகாரம் மார்க்கெட் இங்கேருந்து திரும்பதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பிரகாரம் தான் திரும்பின்னு இருக்கேன். ஸோ இந்த ஏஎம்டி பிரகாரம் பார்த்தா கூட இதோட டார்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 136, 138 அந்த 140 ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா 150 வரைக்கும் தான் இந்த 150 தொடுமான்றது ஒரு டவுட் இருக்குது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இங்கேருந்து வந்து செங்குத்தாக ஏறிச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்று செங்குத்தாக ஏறினாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த 1,07,000க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் சரி இந்த அனாலிசிஸ் ஃபெயிலியர் ஆகிடும். விக்கு வச்சா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கேண்டில் வந்து விக்கு வச்சா பிரச்சனை இல்லை, ஆனால் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு இந்த அனாலிசிஸ் ஃபெயிலியர் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபெயிலியர் ஆகுது, எந்தெந்த ஏரியாவில் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது சக்ஸஸ் ஆகுது கூட எப்படி இது சக்ஸஸ் ஆனால் என்ன ஆகுன்றது நான் சொல்லியிருக்கேன். பார்ப்போம். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு சிசிடி ராக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ரைட், ஓகே. ஸோ கடைசியாக நான் டிஸ்டம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறது எல்லாமே என்ன ஓன்லைன் சிஸ்டம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஓன்லைன் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.